5 செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் மன்ன கவி இருக்காங்க நம்ம இந்திய அணி இங்கிலாந்துல போய் இந்தியா தோக்குறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஆனாலும் கம்பீர் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய ஜாம்பவான்களும் கணிச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஜாம்பவான்கள் கணிச்ச அளவுக்குலாம் எதுவுமே நடக்கல. நியூ பால் 10 ஓவர் அப்படி தள்ளி ஆடிட்டு அதுக்கப்புறம் ரன்ஸுக்கு போயிட்டு இருக்கலாமே, ஓவருக்கு 4 ரன் ஸ்கோர் பண்ணிருக்கலாமே. ஆனா ராகுல் ரொம்ப டிஃபென்சிவா போனதுமே இந்த தோல்விக்கு ஒரு காரணமோன்னு, பவுலர்ஸ்ங்கிறதுக்காக பேட்டையே தொடமாட்டோம், பேட்டிங்கே பிராக்டிஸே பண்ண மாட்டோம்னா எப்படி முடியும்? 6 விக்கெட் தானே அப்ப மொத்த டீமுக்கு. சர்துல் தாகூருக்கு டீம்ல என்ன ரோல்? அதாவது பேட்ஸ்மேனா, பவுலரா, ஆல்ரவுண்டரா தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வர அசதீப் சிங். இத்தனைக்கும் டீமோட தூக்கிட்டு போறீங்க, 15 பேர்த்துல தூக்கிட்டு போறீங்க. ஆனா 11 அவர் மேக் பண்ண மாட்டேறாரு. சரி, 15 பேர்த்துல மேக் பண்ண தெரிஞ்ச ஹர்ஷதீப் சிங்க்கு 11ல மேக் பண்றதுக்கு என்னதான் அவர் பண்ணணும்? இந்த மாதிரி மோசமான டீம் செலக்ஷன், அதாவது 11 பேர்த்துல 10 பேர் தான் பிளேயரு, ஒருத்தர் சும்மா டம்மின்னு வச்சா எப்படி ஜெயிக்க முடியும்? வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 5 செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் மன்ன கவி இருக்காங்க நம்ம இந்திய அணி இங்கிலாந்துல போய் இந்தியா தோக்குறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஆனாலும் 5 செஞ்சுரி அடிச்சும் இந்தியா தோத்துருச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்னு தான் சொல்லணும். இந்த தோல்வி காரணம் யாரு, இல்ல இந்தியா என்ன பண்ணணும் அடுத்தடுத்த மேட்ச்கள்ல, இந்த சீரீஸை இந்தியா வெல்ல வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது இந்திய அணிக்கு எத்தனையோ பேர் கோச் பண்ணியிருந்தாலும் ஒரு கோச்சுக்கு இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்குமா அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது கம்பீர் அவர்கள் கோச்சா வர்றதுக்கு முன்னாடி. கம்பீர் கோச்சா வந்ததுக்கு அப்புறம் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய ஜாம்பவான்களும் கணிச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஜாம்பவான்கள் கணிச்ச அளவுக்குலாம் எதுவுமே நடக்கல. கம்பீர் வந்தோடனேயுமே மிகப்பெரிய எப்படி சொல்றது, ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறமோ 30 வருஷத்துக்கு அப்புறமோ நம்ம ஸ்ரீலங்காவில் சீரீஸ் தோத்தோம். இந்த மாதிரி பல அடிகள் தான், நிறைய அடிகள். இதுல போய் பிஜிடியில தோத்தோம். அதை விட வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு தோல்வின்னு சொன்னா, நம்ம மண்ணில் வந்து சீரியஸ் ஜெயிச்சதும் இல்லாமல் நம்மளை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போனாங்க நியூசிலாந்து. இது எல்லாமே கம்பீர் கோச் ஆனதுக்கு அப்புறம் தான் நடந்தது. அவர் அதான் சொல்லுவாங்க, ஏடட் டு த ஃபெதர்ஸ்ங்கிற மாதிரி இத்தனை பிளாக் மார்க் நடுவில் இன்னொரு பிளாக் மார்க்கா இது ஒரு ரெக்கார்டாவே மாறிடுச்சு. அதாவது 5 செஞ்சுரி இண்டிவிஜுவல் செஞ்சுரி ஒரு டீம்ல அடிச்சு டெஸ்ட் மேட்ச் தோத்ததே கிடையாதான். அப்படி இந்தியா தோத்து கம்பீருடைய அந்த பிளாக் மார்க் லிஸ்ட்ல இதுவும் சேர்ந்துருச்சு. உடனே கீழே வந்து விமர்சனம் பண்ணுவீங்க, யங் டீமுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, புது கேப்டனு, புது டீமு, ஃப்ரெஷ்ஷாக போயிருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, எடுத்தோன்னே இங்கிலாந்துல போய் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அதை நானும் ஒத்துக்கிறேன். ஒன் சைடு மேட்சா வேற 50 ரன்னுக்கு நம்மளை ஆல் அவுட் பண்ணிட்டு, அவங்க அடிச்சு ஒரு 500 ரன் அடிச்சுட்டு மறுபடியும் 2வது இன்னிங்ஸ் ஒரு 50 ரன்ல ஆல் அவுட் பண்ணி நம்மளை தோத்து போயிருந்தா கூட பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது பார்ட் ஆஃப் த கேம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, யங் டீம்னு ஏத்துக்கலாம். இந்த தோல்வி ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. ஏன்னா அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல நம்ம கிட்டத்தட்ட 5 நாள்ல 4 நாள் இருந்தோம். அதான் உண்மை. அதாவது 4 நாள்ல 4 நாள்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் நாள் நம்ம இருந்தோம், 2வது நாள் அவங்க இருந்தாங்க, 3வது நாள் நம்ம இருந்தோம், 5வது நாள் டக்குன்னு அவங்க சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட 5 நாள்ல 2 நாள் 3 நாள் நம்ம லீட்ல இருந்துட்டு இந்த மேட்சை தோக்குறது ஏத்துக்கவே முடியல. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. அது ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்கு மிக முக்கியமான காரணம்னு நம்ம கம்பீரை ஏன் சொல்றோம்னா, கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் அவரு போய் விளையாட முடியாது, அவர் கோச் தான் பண்ண முடியும். கோச்சிங் பத்தி அந்த பக்கமே போவேனா. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நம்ம பிடிக்காது, இல்லை அவர்கிட்ட நம்ம முரண்படுற விஷயமே டீம் செலெக்ஷன். சரி, டீம் செலெக்ஷன்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை தாங்க. சர்துல் தாகூருக்கு டீம்ல என்ன ரோல்? அதாவது பேட்ஸ்மேனா, பவுலரா, ஆல்ரவுண்டரா? அவர் ஆல்ரவுண்டரு, ரொம்ப எஃபெக்டிவாலாம் இருக்க மாட்டார் பவுலிங்ல. பட் டக்குன்னு பிரேக் த்ரூ கொடுத்துருவாரு. அவருக்கு அது ஒரு கோல்டன் ஆம்னு சொல்லலாம் அவரை. ஏன்னா பிரேக் த்ரூ விக்கெட்டே விழுகாதப்ப கொடுத்துருக்காரு, எத்தனையோ தடவை பண்ணியிருக்காரு. லார்டு தாகூர்னு அழைக்கப்படுறாரு. இங்கிலாந்துல ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ அவர் ஃபார்ம்லயே இல்லை. ஐபிஎல்ல ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சோல்ட் அவுட் ஆகி மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட்டா லக்னோவுக்கு வந்து கலக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. லக்னோவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் நல்லா பண்ணிட்டு மறுபடியும் பழைய குருடி கதவு திரடின்னு எப்பவும் போல பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே பண்ணல. அவர் எதுக்கு இந்த டீமுக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்க? சரி, எடுத்துட்டு வந்தாலும் தப்பே இல்லை. அவரை எப்படி யூஸ் பண்றீங்க? பவுலிங்கே கொடுக்கல. அதாவது அவர் பவுலிங் கொடுத்தாலே அடிச்சு போடுவாங்கன்னு பாக்குறீங்க, அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வர்றீங்க? சரி, பியூர் பேட்டர் ஆட போறீங்களா? பியூர் பேட்டர் ஆடுற அளவுக்கு அவரு அந்த அளவுக்கு பேட்டரா? அதாவது 450 இது வரைக்கும் அடிச்சுட்டா அவரை பியூர் பேட்டரா தூக்கிட்டு போக முடியுமா? அது என்ன இந்தியா கண்டிஷனா பியூர் பேட்டர்னு ஒருத்தர் தூக்கிட்டு போடாங்க? இங்கிலாந்து கண்டிஷன்ல எல்லாம் அவங்க ஒரே ஒரு, அதாவது அப்போலாம் சர்துல் தாகூருக்கு ஒரு தனி பிளான் எல்லாம் போட்டு வந்திருக்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் த சிலபஸா வந்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு சர்துல் தாகூர் 250 அடிச்சிருக்காரு அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா 2 பால் அதே எப்படி தூக்கிட்டாங்களே. இந்த மாதிரி மோசமான டீம் செலெக்ஷன், அதாவது 11 பேர்த்துல 10 பேர் தான் பிளேயரு, ஒருத்தர் சும்மா டம்மின்னு வச்சா எப்படி ஜெயிக்க முடியும்?
2022ல இந்தியா டீம்ல டெபியூட் பண்ணி இப்ப 2025 அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷத்துல இந்தியாவுடைய லீடிங் விக்கெட் டேக்கர் இன் T20 இருக்கக்கூடிய ஹர்ஷதீப் சிங்குக்கு ஏன் இந்த ஃபார்மேட்ல வாய்ப்பு கொடுக்க மாட்டேறீங்க? அவர் மிகப்பெரிய ஒரு இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா ஹைட்டு. அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இந்தியாவுக்கு காலங்காலமா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஜஹீர் கான், ஒரு நெகரான், எத்தனையோ பேர், ஒரு ஆர்பி சிங் வரைக்கும், ஒரு இர்ஃபான் பதான் வரைக்கும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க ஏன் ஹர்ஷதீப் சிங்க்கு யூஸ் பண்ணவே மாட்டேறீங்க? எப்படி ஒரு பவுல், அதாவது பேட்ஸ்மேனை கூட அவனோட பிளேயிங் ஸ்டைலை பொறுத்து இவன் ஹிட் ஆட மாட்டான், நல்லா ஹிட் பண்ண மாட்டான் பால, ஸோ இவன் டெஸ்ட் பிளேயரு, இவன் T20 செட் ஆக மாட்டான், இல்ல இவன் சுத்தி சுத்தி ஆடுறான், அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் வச்சிருக்கான், அவன் டெஸ்ட்டுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ண முடியும். எப்படி ஒரு பவுலரை முடிவு பண்றீங்க? தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டே வர ஹர்ஷதீப் சிங் இத்தனைக்கும் டீமோட தூக்கிட்டு போறீங்க, 15 பேர்த்துல தூக்கிட்டு போறீங்க, ஆனா 11 அவர் மேக் பண்ண மாட்டேறாரு. சரி, 15 பேர்த்துல மேக் பண்ண தெரிஞ்ச ஹர்ஷதீப் சிங்க்கு 11ல மேக் பண்றதுக்கு என்னதான் அவர் பண்ணணும்? அடுத்தது இந்தியாவுடைய லோயர் மிடில் ஆர்டர், அதாவது பவுலர்ஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். என்னதான் பவுலர்ஸா இருக்கட்டுமே, அதுக்குன்னு பேட்டை எந்த முன்னா பிடிக்கிறன்னு கூடவா தெரியாது. நான் பவுலிங் நீங்க போட்டீங்கனாலே அவுட் ஆயிருவேன், பேட்டை பிடிச்சாலே எப்படி போட்டாலும் நான் அவுட் ஆயிருவேன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம டெய்லண்டர்ஸ். ஆனா அதே அந்த டீமோ டெய்லண்டர்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட டெய்லர் அதாவது கடைசி 2 விக்கெட் 3 விக்கெட்டுக்கு 100-150 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா நம்ம கூட இதே மாதிரி தான் பிஜிடியில் எத்தனையோ மேட்ச் டெய்லண்டர்ஸ் கடைசி 2 விக்கெட் 3 விக்கெட்டுக்கு 100, 150, 200. ஸ்டார்க்கு டீசெண்டா பேட்டிங் ஆடுவார், பேட் கமின்ஸ் சூப்பராகவே பேட்டிங் ஆடுவார், ஹேசில்வுட் அட்லீஸ்ட் நல்லா ஏதாவது டிஃபெண்டாவது பண்ணுவார் ரன் அடிக்கலனாலும். அதே மாதிரி தான் இங்கிலாந்து டீம் எல்லாரும் இருந்திருக்காங்க. நீங்க ஏன் சுத்தமா நாங்க பவுலர்ஸ்க்காக பேட்டையே தொட மாட்டோம், பேட்டிங்கே ப்ராக்டிஸே பண்ண மாட்டோம்னா எப்படி முடியும்? 6 விக்கெட் தானே அப்போ மொத்த டீமுக்கு. அதாவது 340க்கு 6, 345க்கு 10, 340க்கு 6, 371க்கு 10னா அப்புறம் அது எதுக்கு? வெறும் 6 விக்கெட் வச்சு அடிக்கலாமே, பேட்டிங்கே நீங்க இறங்க தேவையில்லையே. அதாவது ராகுல எல்லாம் விமர்சனமே பண்ணக்கூடாது, தரமான 2 இன்னிங்ஸ் ஆடினாரு. பட் அவர் மேல எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு நீங்க வர பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. அதாவது ட்ராக் ரொம்ப ஃபிளாட்டா இருக்குது, நம்ம ஒரு நல்ல ஸ்கோரை நோக்கி தான் போறோம், உங்களுக்கு நல்லா படுது, நீங்க நல்ல ஒரு டிஃபென்சிவ், அதாவது எப்படி சொல்ல, ஒரு நல்ல ஒரு டெக்னிக்குள்ள பேட்ஸ்மேன், ஏன் ராகுல் ஷார்ட்ஸுக்கே போகல? ஏன்னா அங்க ஆடி இருந்தா அந்த செஞ்சுரி போட்ட கிட்டத்தட்ட நம்ம டீம் அவங்க டீம் 2 டீம்லயும் சேர்த்து செஞ்சுரி போட்டவங்கள ரொம்ப லோயஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல ராகுல் ஆடினார். இங்கிலாந்து கண்டிஷன்ல அப்படித்தான் ஆடணும், அதுக்கு ஆப்டா சூப்பரா ஆடினார் ராகுல். நியூ பால் 10 ஓவர் அப்படி தள்ளி ஆடிட்டு அதுக்கப்புறம் ரன்ஸுக்கு போயிட்டு இருக்கலாமே, ஓவருக்கு 4 ரன் ஸ்கோர் பண்ணிருக்கலாமே. ஆனா ராகுல் ரொம்ப டிஃபென்சிவா போனதுமே இந்த தோல்விக்கு ஒரு காரணமோன்னு தோணுது. மொத்தத்துல தப்பு பண்ணாம சரி பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஸோ லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ்ன்னு நம்ம ஆளுங்க அந்த தப்புல இருந்து சரி பண்ணிட்டு ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி ஆடணும், இல்லைன்னா ஹர்ஷதீப் சிங் ஆடணும், சர்துல் தாக்கூர் தேவையில்லைன்னு தோணுது டீமுக்கு. ஜடேஜா எஃபெக்டிவா இல்லை, அது இங்கிலாந்து கண்டிஷன்ல எந்த ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க. பேட்ஸ்மேன்ல பேட்டிங்ல இதுல எதுவும் பண்ணலினாலும் அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பா பண்ணுவார்னு தோணுது. ஏன்னா நீங்க நல்ல ஃபார்ம்ல உடனே ஐபிஎல் அப்படிலாம் போயிடாதீங்க. ஐபிஎல்லையுமே இந்த வருஷம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் டெஸ்ட்ல கிட்டத்தட்ட நல்ல ஒரு 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 2-3 வருஷமா சூப்பர் ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ஸோ ஜடேஜா அ பேட்டர் அண்ட் யூஸ்ஃபுல் பவுலர். ஸோ அவர் கண்டிப்பா தேவை. ஒரு ஹர்ஷதீப் சிங் உள்ள கொண்டு வாங்க, ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள கொண்டு வாங்க. கண்டிப்பா செகண்ட் மேட்ச்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு இது போட்டு ஜெயிக்கவும் செய்வாங்க. இந்த சீரீஸ் அட்லீஸ்ட் போராடித்தான் தோத்தாலும் போராடித்தான் தோப்பாங்க, இல்லைன்னா இந்த சீரீஸ்க்கே ஜெயிக்கணும் அப்படின்னு இந்தியா டீம் ஆசைப்படுறனால அது நடக்கும்னு நம்புவோம். ஓகே, இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா மேட்ச் பார்க்குற எத்தனையோ பேர் இருப்பீங்க, நான் சொன்னதில் முரண்பாடும் இருக்கும், ஒத்துக்கவும் செய்வீங்க. அது எதாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.